சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வரும் மேக்கரை அருவி. இயற்கை எழில்மிக்க சூழலில் அமைந்துள்ள இந்த அருவியை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என சுற்றுலா பயணிகள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ அமைந்துள்ளது மேக்கரை அருவி. இந்த அருவியின் நீர்த்தேக்கம் அடவி நயினார் கோவிலில் அமைந்துள்ளது. சீசனையொட்டி குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து அருகில் உள்ள கேரள மாநிலத்தில் பல்வேறு சுற்றுலா பகுதிகளுக்கு பயணமாகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் மேக்கரை அருவிக்கு வருவது வாடிக்கையாகி வருகிறது. பக்கத்தில் கேள்விப்பட்ட அடவி நயினார் டேம் ஒன்று நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்தோம். மிக குளுமையாக ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ரோடு வசதிகள் சாலை வசதிகள் சரியானதுனால பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. பட் என்னன்னா அங்கே வந்து குளிக்கக்கூடிய இது ஏரியாவில் வந்து இந்த பெண்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கழிப்பிட வசதி மற்ற அது போக உடைமற்ற வசதி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். குற்றால சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் பலர் மேக்கரை அணையை தாண்டி மணலாறு கும்பாவுருட்டி அருவிகளுக்கு செல்கின்றனர். ஆனால் தமிழகத்தில் மேக்கரை போன்ற பல சுற்றுலா தலங்கள் கண்டுகொள்ளப்படாமல் இருந்து வருகின்றன. எனவே இது போன்ற சுற்றுலா தலங்களை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். குற்றாலத்துக்கு வரக்கூடிய மக்கள் போகிறாங்க, கேரளாவில் இருக்க கும்பரெட்டி அருவிக்கு போகிறாங்க. அங்கே போகிறதுனால கேரளாவுக்கு தான் அதிக வருமானம் கிடைக்குது. இதே இங்கே இருக்கிற இந்த பண்பொழியை வந்து நல்ல சுற்றுலாத்தலமாக சீர்படுத்தி செஞ்சால் தமிழ்நாட்டுக்கு அதிகமான இருக்கும். அவினாசின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்த காட்டிலும் இந்த லொக்கேஷன் வந்து சூப்பர் பிளேஸு. இதை ஏன் மக்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுச்சாங்கன்னு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கோம். பட் இந்த அளவு ரொம்ப ரோடெல்லாம் மோசமாக தான் இருந்திருக்கு. இவ்வளோ நாள் ஆட்கள் வரல. இப்போ வந்து நிறைய வண்டிகள் அது இது வருது. ஆனால் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, இட வசதி இல்லை, உடைமாற்ற இது இல்லை. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க. தமிழகத்தில் மேக்கரை போன்று இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களை கண்டறிந்து அடிப்படை வசதிகளுடன் மேம்படுத்தி சுற்றுலா தலமாக அறிவித்தார் சுற்றுலா பயணிகளையும் அண்டை மாநிலத்தவரையும் கவரும் இடமாகவும் தமிழகம் மாறிடும் என்பதில் ஐயமில்லை. அடவி நயினார் நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர்வீழ்ச்சிகளுக்கு மக்கள் படையெடுப்பது தொடர்கிறது. சுற்றுலா பயணிகளின் வரத்தும் இங்கு அதிகரித்துள்ளது. ஆனால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இங்கு இல்லை என்பது இங்குள்ள சுற்றுலா பயணிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. இதனை மேம்படுத்துவதற்காக அரசு கழிப்பறை வசதிகள் மற்றும் தேவையான உடைமாற்றும் வசதிகள், சாலை வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்தினால் இது ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாறும் என்பது மிக இல்லை. புதிய தலைமுறை செய்திகளுக்காக மேக்கரையிலிருந்து சுந்தர மகேஷ்.